மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்களை பராமரித்தல் அப்படின்ற பாடத்தை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான இயந்திரங்களை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம அதை படிச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு இயந்திரங்கள்லையும் என்னென்ன வகைகள் இருக்குது, சரிங்களா, அது ஒவ்வொன்றும் எப்படி தொழிற்சாலைகளை வந்து பயன்படுத்தி பொருட்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம படித்தோம் விளக்கமாக. இப்போ இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த இயந்திரங்கள் இருக்கு பாருங்க. ஸோ அந்த இயந்திரங்களையும் அதை பயன்படுத்தக்கூடிய அளவு கருவிகள், வெட்டுக்கருவிகள், இதை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இயந்திரங்களை பராமரித்தல் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அழகாக ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, வருமுன் காப்போம் அப்படின்ற பழமொழி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றின நம்ம விளைவுகள் நேர்வதற்கு முன்னாடியே நம்ம அதை சரி செய்வதற்கான காரணங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதை தான் சொல்லியிருப்பாங்க, வருமுன் காப்போம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த பழமொழியானது இந்த பாடத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, இப்போ நம்ம தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இயந்திரங்கள் இருக்கும், வெட்டுக்கருவிகள் பயன்படுத்தியிருப்பாங்க, அளவு கருவிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கருவிகள், இயந்திரங்கள் எல்லாத்துலேயும் எந்தவித கோளாறும் இல்லாமல் இயந்திரங்கள் வந்து சிறப்பாக இயங்கும் பொருட்டு அது மேற்கொள்ளக்கூடிய பணியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பராமரித்தல் அப்படின்றோம். ஸோ இந்த வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பராமரித்தல் அப்படின்ட்டோம். ஸோ அந்த பராமரித்தலை கரெக்டாக செய்வதன் மூலமாக நம்ம ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழிற்சாலை தான் முக்கியமாக நம்ம ஒரு முக்கிய கவனமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள், வெட்டுக்கருவிகள், அளவு கருவிகள் எல்லாத்தையுமே ஒரு சிறப்பாக இயங்கும் பொருட்டு நம்ம வந்து அதை கரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா பராமரிச்சுட்டு வரக்கூடிய அந்த பணியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பராமரித்தல் அப்படின்றோம். சரிங்களா? அப்படி பராமரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பராமரித்தலினுடைய நோக்கம் என்ன, பர்பஸ்க்காக நம்ம வந்து அந்த தொழிற்சாலை இருக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள், இயந்திர கருவிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பராமரிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு இயந்திரம் ஓடிக்கிட்டே இருக்குது, அதில் வந்து குறைபாடுகள் அல்லது செயலற்ற தன்மை, தேய்மானம், உராய்வு போன்றவற்றால் என்ன செய்யும் அப்படின்னா இயந்திரங்கள் வந்து என்ன செய்யும், அடிக்கடி பழுதடைஞ்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்படி பழுதடைவதனால என்ன நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, நம்மளுக்கு முக்கிய பாதிப்பாக உற்பத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு வந்து அதிகமாக வரும். சரிங்களா? அப்படி உற்பத்தியை பாதிக்காமல் இயந்திரங்களை வந்து சரியான நிலையில் வைத்திருப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா விபத்து எதுவும் நிகழாத வண்ணம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா உற்பத்தியை பெருக்குவது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பராமரித்தலினுடைய முக்கிய நோக்கம். அதாவது பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்வாங்க. பராமரித்தலுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இப்போ எந்த காரணத்துக்காக நம்ம வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றத ஒரு முக்கிய நோக்கமாக தொழிற்சாலைகளில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, சரிங்களா, அதாவது உற்பத்தி வந்து எந்த விதத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தடைபடக்கூடாது. சரிங்களா? அப்படி உற்பத்தி தடைபடாமல் இருப்பதற்கு அந்த இயந்திரங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியான நிலையில் விபத்துகள் எதுவும் நிகழாதவாறு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உற்பத்தியை பெருக்குவதற்கு அது செய்யக்கூடிய அந்த செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பராமரித்தலினுடைய நோக்கமாக நம்ம கருதுகின்றோம். சரிங்களா? இப்போ என்னென்ன காரணங்கள்னால அது வந்து விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இயந்திரம் எடுத்துட்டாலே கண்டிப்பாக அங்கே ஒரு சுழலக்கூடிய பாகம் இருக்கும் அல்லது நகரும் பாகங்கள் வந்து இருக்கும். அப்படி இந்த சுழலும் மற்றும் நகரும் பாகங்கள் இருக்க இடத்துல கண்டிப்பாக என்ன ஏற்படும் அப்படின்னா உராய்வானது ஏற்படும். ஏன்னா 2 பொருட்கள் வந்து சேர்ந்து சுழலும் போதோ அல்லது சேர்ந்து நகரும் போதோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன ஏற்படும், உராய்வு ஏற்படும். சரிங்களா? அப்போ அந்த உராய்வை குறைக்கும் பொருட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த பாகங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெயானது இட வேண்டும். சரிங்களா? அப்படி வந்து அதில் ஆயில் போடுவதன் மூலமாக என்ன அப்படின்னா அந்த உராயக்கூடிய பாகங்களில் என்னது இந்த உராய்வு தன்மையானது குறைக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிர்விக்கும் திரவத்தை செலுத்தக்கூடிய அந்த பம்புகள் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இயந்திரம் எடுத்தாலே கண்டிப்பாக அங்கே வந்து வெப்பம் ஏற்படும். ஸோ
ஸோ அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா இயந்திரத்தில் குளிர்விக்கும் திரவத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போ இந்த குளிர்விக்கும் திரவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில இருந்து அந்த தேவையான இடத்துக்கு எடுத்து வருவதற்கு பம்புகள் மற்றும் வால்வுகளை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். சரிங்களா? அப்படி இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த பம்பு, வால்வு, குழாய்கள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே கரெக்டாக இயங்கும் நிலையில வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கும்படி நம்ம வச்சிருக்கணும். சரிங்களா? இது ஒரு முக்கிய காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சிறப்பு சேர்க்கைகள் இருக்கு, அதாவது ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த பாகங்கள், உபகரணங்கள், அந்த இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய வெட்டுக்கருவிகள், சரிங்களா, அந்த பனிப்பொருளை அளப்பதற்கு தேவையான அளவு கருவிகள் போன்றவற்றை என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதுமே என்ன செய்யணும், நம்ம அதை பயன்படுத்துவதற்கு தயாரான நிலையில் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வச்சிருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இயந்திரங்களை ஒரு பராமரிப்பதனுடைய முக்கிய நோக்கமாக நம்ம இதை எடுத்துக்கணும். சரியா? இப்ப அடுத்து தேய்மானம், டியர் அண்டு வியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேய்மானம் அப்படின்னாலே நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விஷயம். சரிங்களா? ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருளை வந்து அடிக்கடி அதை பயன்படுத்துவதனால அந்த பொருள் வந்து என்ன செய்யும், தேய்மானம் அடையும் அப்படின்றது நம்ம ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம். அதே போல இயந்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இயங்கும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய தன்மை இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொரு இயந்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான வேலைகளானது செய்யப்படும். சரிங்களா? அப்படி அந்த இயந்திரம் இயங்கும் பொழுது அதுல செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மை இருக்கு பாத்தீங்கன்னா, தன்மையை பொறுத்து அதுல அந்த இயந்திரம் மற்றும் அந்த இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேய்மானம் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டூ வீலர் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டூ வீலரை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து என்ன செய்யோம்னா தேய்மானம் அடையும். அதை அப்பப்போ நம்ம என்ன செய்வோம்னா மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் விடுவோம் இல்லையா. அதே போல தான் இயந்திரத்திலையும் அந்த இயந்திரமானது இயங்கும் தன்மையை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் மற்றும் அந்த இயந்திரங்களானது தேய்மானம் ஏற்படும். சரிங்களா? அப்படி இந்த தேய்மானத்தினால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதில் இயந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த பனிப்பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பனிப்பொருளினுடைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தும். இது இந்த தேய்மானம். அதே நேரத்தில் அந்த பனிப்பொருளினுடைய நுணுக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைபாடும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். சரிங்களா? எப்போ அப்படின்னா ஒரு இயந்திரமானது அல்லது இயந்திர பாகங்களானது தேய்மானம் அடைந்தால் அந்த பனிப்பொருளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அளவில் மாற்றமும் அதே போல நுணுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடும் ஏற்படும். சரி, அப்படி ஏற்படக்கூடிய இந்த குறைபாடுகளை வந்து நம்ம எப்படி வந்து சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்கணும் அப்படின்னா அந்த குறைபாடுகள் ஏற்பட்ட உடனேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இயந்திரத்தை சரி செய்து செப்பனிட வேண்டும். செப்பனிட வேண்டும் அப்படின்னா தயார் செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ இவ்வாறு அந்த இயந்திரத்தினுடைய உதிரி பாகங்கள் இருக்கும், அதாவது எண்ணற்ற பாகங்கள் செஞ்சதுன்னா ஒரு இயந்திரம். சரிங்களா? அப்ப அந்த இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த உதிரி பாகங்களை வந்து தேவையான போது நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா மாற்ற வேண்டும். சரி, அப்படி மாற்றாம ஒரே பாகத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குறைபாடுகள் என்ன செய்யும், நம்மளுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த உதிரி பாகங்களை நம்ம மாற்றுவதன் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த குறைபாடுகள் ஏற்படாம நம்ம தடுக்க முடியும். இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தேய்மானம் அப்படின்னா டியர் அண்டு வியர் அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிப்பு தளர்ச்சி, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பேக் லாஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த பிடிப்பு தளர்ச்சியானது எங்க ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல்லிணைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இயந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து சுழல செய்வதற்கு வந்து நம்ம மேக்சிமம் வந்து பட்டைகளை பயன்படுத்தும். பட்டைகள் அப்படின்னா ஆங்கிலத்துல பெல்ட் அப்படின்வோம், அல்லது வந்து கியரை பயன்படுத்தும், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க பல்லிணைகள் அப்படின்வாங்க. சரி, இது ரெண்டுல தான் பாத்தீங்கன்னா இந்த பிடிப்பு தளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஏற்படும். சரிங்களா? இதை நம்ம 11th நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஒரு பாடத்துல படிச்சிருப்போம், அந்த கியர் அப்படின்ற பாடத்துல படிச்சிருப்போம். சரி, இந்த பல்லிணைகள் வந்து எதனால பிடிப்பு தளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அந்த பல்லிணைகள் வந்து என்னது ரெகுலரா வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதன் மூலமாக அந்த பல்லிணைகள் வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் ஏற்படும். சரிங்களா? அப்படி அந்த தேய்மானம் ஏற்படுவதனால அந்த பிடிப்பு தளர்ச்சியானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுகின்றது. எதுல? பல்லிணைகள்ல. சரிங்களா? அப்படி பல்லிணைகளை வந்து பாத்தீங்கன்னா அதிகம் தேஞ்ச பல்லிணைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அகற்றி விட்டு அதற்கு ஏற்றாற் போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புதியாக பல்லிணைகளை என்ன செய்யணும் அமைக்க வேண்டும்.
அப்படி அமைப்பதன் மூலமாக இந்த பிடிப்பு தளர்ச்சியானது ஏற்படாமல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா தடுக்க முடியும். சரிங்களா? சரி, இதை எப்போ நம்ம வந்து செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல்லிணைகளினுடைய அந்த தேய்மானத்தை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா கண்காணிக்க வேண்டும் இயந்திரங்கள்ல. சரிங்களா? அதாவது தேய்மானம் அடைஞ்சிருக்கா அல்லது இல்லையா அப்படின்றத நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இயந்திரங்கள்ல நம்ம இந்த பல்லிணைகளை நம்ம செக் பண்ணணும். அப்படி தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய பல்லிணைகளை நீக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதற்கு பதிலாக புதிய பல்லிணைகளை பொருத்த வேண்டும். இப்படி பொருத்துவதன் மூலமாக இந்த பிடிப்பு தளர்ச்சியானது ஏற்படாமல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா தடுக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பேக்லாஸ் அப்படின்றாங்க. அடுத்து உயவிடல், அதாவது லூப்ரிகேஷன் அப்படிவாங்க. லூப்ரிகேஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது ரெண்டு பொருள் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சுழலும் போதோ அல்லது நகரும் போதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாகங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பமானது ஏற்படும். சரிங்களா? அதை குறைப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயவிடுதல் பணியானது செய்யப்படும். சரிங்களா? அதை தான் இங்கே லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு இயந்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இயந்திரங்கள்ல உராய்வு ஏற்படக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அப்படி உராய்வு ஏற்படும் பாகங்களுக்கு இடையே வந்து அந்த உராய்வை குறைத்து இயந்திரம் வந்து சரியாக செயல்பட என்ன பண்ணா வளவளப்பான பொருளானது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? வளவளப்பான பொருள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன சார் வளவளப்பான பொருள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உயவு அல்லது உயவு எண்ணெய் அப்படின்றாங்க. எதுக்கு? அந்த வளவளப்பான பொருளுக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா உயவு அல்லது உயவு எண்ணெய் அப்படின்றோம். சரிங்களா? அப்போ இந்த உயவு மற்றும் உயவு எண்ணெயை பயன்படுத்தி உராய்வை குறைக்கும் செயல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செயலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயவிடல் அப்படின்றோம். சரிங்களா? அந்த செயலை தான் நம்ம என்ன சொல்றோம் உயவிடல் அப்படின்றோம். இது எந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரி உயவிடுதல் வந்து அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கோ அப்படின்னா மாட்டு வண்டி சக்கரம் இருக்கும். இப்போ அந்த மாட்டு வண்டி சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அச்சு இருக்கும். அந்த மாட்டு வண்டி சக்கரத்தில் ஒரு அச்சு மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரீஸ் தடவிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு விதமான உயவு பொருள். அதே நேரத்தில் வந்து சைக்கிள் சக்கரத்தினுடைய அச்சு, நம்ம சைக்கிள் வீல் இருக்கு பார்த்தீங்களா, சைக்கிள் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அதில் என்ன செய்யணும்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும், கீச்சு கீச்சுன்னு. சரிங்களா? எதனால அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய உராய்வுனால தான் அந்த சவுண்டு வருது. அப்போ அதை குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யறாங்க, ஆயிலை பயன்படுத்துகிறோம். அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உயவு பொருள் தான். அதே போல பார்த்தீங்கன்னா மோட்டர் வாகனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மோட்டார் வாகனங்களுடைய பற்சக்கர பெட்டி, அதாவது கியர் பாக்ஸ் அப்படின்வாங்க. அந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலர் இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் இருப்பாருங்க, அந்த கியர் பாக்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் உள்ளுக்குள்ள. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உராய்வு ஏற்படாமல் இருப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த கியர் பாக்ஸ்குள்ள ஆயில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் இறைக்கும் பம்பின் சுழலச்சு. இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி மோட்டர் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த மோட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுழல் அச்சு இருக்கு பார்த்தீங்களா, சுழலக்கூடிய பகுதி, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து என்ன செய்யும் அப்படின்னா உராய்வு ஏற்படும். அப்போ அதை வந்து குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆயிலானது பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் மின்விசிறி, தையல் இயந்திரம் போன்றவற்றில் வந்து எண்ணெய் மற்றும் கிரீஸ் தடவுவது வந்து ஒரு உயவிடுதலுக்கு ஒரு சான்றுகளாக விளங்குகின்றது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த பொருள் வந்து உராய்வு ஏற்படாமல் இருப்பதற்காக அங்கே என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெயோ அல்லது கிரீஸையோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பயன்படுத்தி இருக்கோம். அந்த செயலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உயவிடுதல் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த உயவிடுதல் தான் இயந்திரங்களுக்கு உயிர் நாடியாக விளங்குகின்றது. ஏன்னா உயவிடுதல் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இயந்திரங்கள்ல என்ன செய்யணும்னா உராய்வு ஏற்பட்டு அந்த இயந்திரங்கள் பழுதடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உயவிடுதல் என்பது இயந்திரங்களினுடைய உயிர் நாடியாக விளங்குகின்றது அப்படின்றாங்க. இப்ப மனிதனுக்கு எப்படி இதயம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கோ, ஏன்னா இந்த ரத்த ஓட்டம், உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் எல்லாமே என்னது இதயத்துல இருந்து தான் பம்ப் ஆகுது. அப்ப ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல இயந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உயவிடுதல் செயலானது அவசியமாக கருதப்படுகின்றது. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா உயவிடுதல், ஆங்கிலத்தில் வந்து லூப்ரிகேஷன் அப்படின்வாங்க. இப்ப இந்த உயவிடுதல் செய்ய வேண்டிய முக்கிய இயந்திர பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயந்திர பாகங்கள் இருக்கும். ஸோ எல்லா பாகத்திலையுமே நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த உயவிடுதல் செயலை செய்ய முடியாது. ஸோ அதுக்குன்னு சில முக்கிய பாகங்கள் இருக்கும். அது என்னென்ன பாகங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க,
திரவவியல் சுற்றின் இயந்திர இயக்கம். திரவவியல் சுற்று அப்படின்னா என்னன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னு சரிங்களா. ஸோ இந்த திரவவியல் சுற்றினுடைய இயந்திர இயக்கம், அதாவது அது இயங்கக்கூடிய அந்த இயக்கத்துல வந்து கண்டிப்பா உயவிடுதல் செய்ய வேண்டும். அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒன்றின் மேல் ஒன்று நகர்ந்து செல்லும் பாகங்கள். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப கடைசில இயந்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சேடில் அப்படின்ற பகுதியில நம்ம கண்டிப்பா உயவிடணும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் ஸ்லைட் அப்படின்ற பாகம் வந்து என்ன செய்யும், முன்னும் பின்னும் நகரும்படி இருக்கும். அதே போல பெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ல மேல என்ன செய்யும், கேரேஜ் அப்படின்ற பாகம் முன்னும் பின்னும் நகரும். சரிங்களா. அப்ப இந்த மாதிரி ஒன்றின் மேல் ஒன்று நகர்ந்து செல்லக்கூடிய பாகங்களின் மீது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உயவிடுதல் செய்ய வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுழலும் அச்சுகள். சரிங்களா. அந்த சுழலும் கியரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுழலும் அச்சுகள்ல கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா உயவிடுதல் செய்ய வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பற்சக்கர பெட்டி, அதாவது கியர் பாக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த கியர் பாக்ஸுக்கு கண்டிப்பா உயவிடுதல் செய்ய வேண்டும். அதே போல வந்து ஊட்டம் தரும் பெட்டி. சரிங்களா. அந்த ஊட்டம்னு என்னது ஆங்கிலத்துல ஃபீட் அப்படின்வாங்க. அடுத்து ஆறாவது பாத்தீங்கன்னா வேகம் மற்றும் அமைப்பு. வேகம் மற்றும் அமைப்பு அப்படின்னா இந்த வேகத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ அந்த அமைப்புகள்ல கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா உயவிடுதல் செய்ய வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாங்கிகள். தாங்கிகள் அப்படின்னா ஆங்கிலத்துல ரெஸ்ட் அப்படின்வாங்க. சரிங்களா. இந்த பாகத்துக்கு கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா உயவிடுதல் ஆனது செய்ய வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு இயந்திர பாகங்கள்ல முக்கியமாக உயவிட வேண்டிய பாகங்கள் இதுதான். அடுத்து இந்த உயவிடுதலினுடைய நோக்கங்கள். சரிங்களா. நம்ம ஆல்ரெடி படிச்சோம். இப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு 7 பாயிண்டா முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பர்பஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பர்பஸ் ஆஃப் லூப்ரிகேஷன். இதுக்கு முன்னாடி வந்து பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். சரிங்களா. அது வேற இது வேற, ரைட்டா. இது வந்து என்னன்னா உயவிடலின் நோக்கங்கள். சரிங்களா. அதாவது என்ன நோக்கத்துக்காக ஒரு இயந்திர பாகங்கள்ல இந்த உயவிடுதல் செயலானது நடைபெறுகிறது, சரிங்களா, அப்படின்ற பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொட்டு நகரும் பாகங்கள் எளிதில் இயங்க. அத ஒன்றுக்கொன்று தொட்டு நகரும் பாகங்கள் அப்படின்னா ஒரு பொருள் மீது இன்னொரு பொருள் வந்து நகரும்படியாக இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருள் வந்து எளிதில் நகருவதற்காக இந்த உயவிடுதல் செயலானது செய்யப்படுகின்றது. இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா உராய்வு மற்றும் தேய்மானத்தை குறைக்க. அப்படி இரண்டு பொருள்கள் ஒன்றோடு மீது ஒன்று நகரும் பொழுது அங்க கண்டிப்பா என்ன ஏற்படும் அப்படின்னா உராய்வு மற்றும் தேய்மானம் ஏற்படும். சரிங்களா. இது இரண்டையும் குறைப்பதற்காக இந்த உயவிடுதல் செயலானது செய்யப்படுகிறது. அடுத்து தேய்மானத்தினால் ஏற்படும் தூசு துகள்களை அகற்ற. அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து தேய்க்கணும் அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய தூசு துகள்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த துகள்களை அகற்றுவதற்கு இந்த உயவிடுதலானது செய்யப்படுகின்றது. அடுத்து நாலாவது பாயிண்ட் உராய்வினால் ஏற்படும் வெப்பத்தை குறைக்க. இப்ப ரெண்டு பொருள் வந்து உரசுது அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன ஏற்படும் அப்படின்னா வெப்பமானது உருவாகும். அந்த வெப்பத்தை குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உயவிடுதல் செயலானது கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்து நுணுக்கமான பரப்புகள் துருப்பிடிக்காமல் இருக்க. இப்போ ஒரு பனிப்பொருளை வந்து நம்ம இயந்திர பணி செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வெளியில வச்சுட்டு போனோம் அப்படின்னா இந்த காற்றுல இருக்கக்கூடிய இதனால என்ன செய்யும் அப்படின்னா காற்றுடன் வினை புரிந்து என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அது மேல துருப்பிடிச்சு. ஸோ அப்படி இயந்திர பணி செய்யப்பட்ட அந்த பரப்புகளானது துருப்பிடிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய மேற்பகுதி வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த உயவிடுதலானது செய்யப்பட்டிருக்கும். அடுத்து ஆறாவது பாயிண்ட் பாருங்க, அதிக வேலை பளு காரணமாக ஏற்படும் அதிர்ச்சியை தடுக்க. சரிங்களா. இப்போ வந்து ஒரு இயந்திரத்துல வந்து ஹெவி வெயிட்டை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய அதிர்ச்சியை வந்து தடுப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உயவிடுதலானது செய்ய வேண்டும். அடுத்து ஏழாவது பாயிண்ட் திரவவியல் சுற்றுகள் சக்தியை கடத்த. திரவவியல் சுற்றுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதனுடைய சக்தியை கடத்துவதற்கு கண்டிப்பா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாகத்துல உயவிடுதல் செயலானது செய்ய வேண்டும். இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உயவிடுதலினுடைய நோக்கங்கள் அப்படின்றாங்க. அடுத்து உயவு வகைகள், டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகன்ட். அதாவது இப்ப நம்ம உயவிடுதல் பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு இயந்திரத்துல இருக்கக்கூடிய இயந்திர பாகங்கள்ல உயவிடுவதற்கு என்னென்ன உயவு பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம் அததான் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உயவு வகைகள் கொடுத்திருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகன்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த பொருளை பயன்படுத்தி இயந்திரங்கள்ல அந்த இயந்திர பாகங்களுக்கு உயவிடுதலானது செய்யப்படுகின்றது. சரிங்களா. அப்படி உயவு வகையில வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு.
சரிங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான வகைகள் தான் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா வந்து தொழிற்சாலைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் கிரீஸ் வகைகள். சரிங்களா. அந்த இரண்டை தான் அதிகமா வந்து தொழிற்சாலைகள்ல வந்து இயந்திரங்கள்ல அந்த உராய்வை குறைப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய உயவு வகைகள் இதுதான். ஸோ இது போக தாவர எண்ணெயை நம்ம என்ன செஞ்சோம்னா பயன்படுத்தப்பட்டாலும் சரிங்களா எண்ணெய் கிரீஸ் மட்டுமே சிறந்த உயவு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தாவர எண்ணெய் மற்ற எண்ணெய்கள் இருந்தாலுமே சிறந்த உயவு பொருளாக பயன்படுத்தக்கூடிய பொருள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் மற்றும் கிரீஸ் இந்த இரண்டு பொருட்கள் என்ன சொன்னாங்க சிறந்த உயவுகளாக பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்றாங்க. சரிங்களா. அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான சிறந்த உயவு பொருட்கள்ல ஒன்றான கிரீஸ் சரிங்களா அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை இங்க கொடுத்திருக்காங்க கிரீஸ் அப்படின்னு. அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கிரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்தி இருப்போம். சரிங்களா. இது எப்படி தயாரிக்கப்படுது எதன் மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னா சோப்பு இருக்கு பாருங்க. அந்த சோப்பு மற்றும் தாது எண்ணெய் ஆகியவற்றை வந்து நம்ம என்ன செய்யணும்னா மூலப்பொருட்களாக பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரீஸ் அப்படின்றோம். அப்ப கிரீஸ் எது தயாரிக்கப்படுது சோப்பு மற்றும் உயவு எண்ணெய் தாது எண்ணெய் சோப்பு மற்றும் தாது எண்ணெய் என்ற மூலப்பொருட்களை நம்ம அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம் கிரீஸ் அப்படின்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல நிறுவனங்களால் இந்த பல வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீஸ் ஆனது தயாரிக்கப்பட்டு சந்தையில வந்து என்ன செய்யுது விற்பனையானது செய்யப்படுகின்றது. சரிங்களா. இந்த இயந்திரத்துல எந்த பாகத்தில் கிரீஸ் தடவ வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது வந்து கிரீஸ் அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா. இயந்திர பாகங்கள்ல எந்த இடத்துல கிரீஸ் அப்ளை பண்ணணும் எந்த இடத்துல ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நன்கு தெரிந்து வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செயல்பட வேண்டும். சரிங்களா. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா உயவு வகைகள்ல கிரீஸ் அப்படின்றத என்னன்னு பார்க்கணும். அடுத்து உயவிடுதலினுடைய வகைகள் டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேண்ட் அப்படின்னா என்னன்னா உயவு செய்ய பயன்படக்கூடிய பொருட்கள். இது வந்து என்ன அப்படின்னா உயவிடுதலின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் அப்படின்றாங்க. அந்த பொருட்களை பயன்படுத்தி இயந்திரத்துல வந்து எந்த முறைகள்ல உயவிடப்படுகின்றது அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 4 வகைகளை பயன்படுத்தி இயந்திரத்துல உயவிடுதல் செயலானது நடைபெறுகிறது. என்னென்ன முறைகள் பார்த்தீங்கன்னா 1 வளையத்தால் உயவிடுதல், 2 திரியால் உயவிடுதல், 3 தெளித்தலால் உயவிடல், 4 கிரீஸ் மூலம் உயவிடல். ஸோ இந்த 4 முறைகளை பயன்படுத்தி இந்த உயவிடுதல் செயலானது நடைபெறுகின்றது. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு முறையாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வளையத்தால் உயவிடல். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ரிங் லூப்ரிகேஷன் அப்படின்வாங்க. சரிங்க. வளையத்துக்கு ஆங்கிலத்தில் என்னது ரிங்கு, அதனால இதுக்கு பேர் என்னது ரிங் லூப்ரிகேஷன் அப்படின்வாங்க. சரிங்களா. இப்போ இது எப்படி வந்து செயல்படுது அப்படின்ற அமைப்பு தான் இங்க உங்களுக்கு படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் இந்த ரிங் லூப்ரிகேஷன் ஆனது இயந்திரங்களில் அது உயவிடுதல் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா. இப்போ இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலோக உரை கொடுத்துருக்காங்க, அதாவது புஷ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அந்த புஷ்ஷுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் இது பேர் அச்சின் பேரு. இந்த அச்சு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தொட்டிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளையமானது பொருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா. அந்த வளையமானது என்ன பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில வந்து பாதி அளவு மூழ்கி இருக்கும்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கு. சரிங்க. இது எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப சுழலும் அச்சுடன் வளையம் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். சுழலும் அச்சு அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சுழலும் அச்சு அப்படின்றோம். இந்த சுழலும் அச்சோட இந்த ஒரு வளையமானது பொருத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் வளையம். சரிங்களா. இப்ப இந்த அச்சு வந்து வேகமாக சுழலும் பொழுது இந்த அச்சு இந்த இருக்கா இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமாக சுழலும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளையமானது மெதுவாக அச்சின் மேல் சுழல ஆரம்பிக்கும். சரிங்களா. இந்த அச்சு வந்து என்ன செய்யுது அப்படின்னா வேகமா சுழலும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதுல மேல பொருத்தக்கூடிய இந்த வளையமானது என்ன செய்யும்னா மெதுவாக அப்படியே சுழல ஆரம்பிக்கும். அப்படி சுழலும் பொழுது இந்த வளையத்தினுடைய கீழ்ப்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்ப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தொட்டிக்குள்ள என்ன செய்யும் மூழ்கி இருக்கும்படி இருக்குமா. அப்படி மூழ்கி இருக்கனால
அந்த எண்ணெய் வந்து என்ன செய்யுமானது, அந்த வளையமானது இப்படி சுத்தும் பொழுது அப்படியே சிறிது சிறிதாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த வளையத்தோட சேர்த்து அந்த எண்ணெய் என்ன செய்யும், எடுத்துட்டு வரும். சரி, அப்படி எடுத்துட்டு வந்து இந்த சுழலும் அச்சு இருக்கு பாத்தீங்களா, இந்த சுழலும் அச்சு அதை தாங்கி இருக்கக்கூடிய பேரிங்களுக்கு உயவிடப்படுகின்றது. சரிங்களா, லவனி இந்த சுழலும் அச்சு இருக்கு. இந்த சுழலும் அச்சினுடைய மேல் பகுதியில என்ன பொருத்திருக்காங்க அப்படின்னா ஒரு வளையமானது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா, இப்ப இந்த சுழலும் அச்சு வந்து வேகமா சுழலும் பொழுது அது மேல இருக்கக்கூடிய இந்த வளையம் வந்து எப்படி சுழலும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக சுழலும். அப்படி மெதுவாக சுழலும் பொழுது இந்த வளையத்தினுடைய பாதி பகுதி எதுவும் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் தொட்டிக்குள்ள மூழ்கி இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இந்த வளையம் சுற்றும் பொழுது இந்த எண்ணெய் தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் என்ன செய்யும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், இந்த வளையத்தோட சேர்த்து எடுத்துட்டு வரும். எடுத்து இந்த அச்சு மற்றும் இந்த அச்சை பிடிக்கக்கூடிய தாங்கி இருக்கக்கூடிய பேரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேரிங்குகளுக்கு உயவிடுதலானது செய்யப்படுகின்றது. சரிங்களா, இததான் வளையத்தால் உயவிடல் அப்படின்றோம். அடுத்து திரியால் உயவிடல், வித் லூப்ரிகேஷன் அப்படின்றாங்க. சரிங்களா, எப்படி வந்து ஒரு திரியை பயன்படுத்தி உயவிடுதல் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருக்காங்க படத்துல. இது சின்ன கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுவோம். அப்ப விளக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரியை நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த திரியில இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து என்ன செய்யும், அப்படியே உறிஞ்சு அதனுடைய அடுத்த முனைக்கு போகுமா இல்லையா, அந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இயந்திர பாகங்களுக்கு இந்த திரியால் உயவிடுதல் மூலமாக உயவிடப்படுகின்றது. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சிறிய தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா உயவு எண்ணெயானது நிரப்பப்பட்டிருக்கும். இதுக்கு பேரு தான் அந்த தொட்டியின் பேரு. இந்த தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உயவு எண்ணெயை நிரப்பியிருக்காங்க. அப்படி நிரப்பினதுக்கு அப்புறம் அந்த தொட்டியும் அந்த உயவிடும் பாகமும் வந்து பாத்தீங்கன்னா திரியால் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது இதுதான் வந்து உயவிடக்கூடிய இந்த பாகம். சரி, இந்த உயவிடக்கூடிய பாகமும் இந்த தொட்டியும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னா திரியால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து திரி. சரி, இது வந்து என்னது, இந்த உயவிட வேண்டிய பாகமும் இந்த பாகமும் என்ன செஞ்சிருக்கு, திரி மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயானது இந்த திரி இருக்கு பாத்தீங்களா, இந்த திரியின் வழியாக என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது உயவிட வேண்டிய பகுதிக்கு வந்து அதுல வந்து என்ன செய்யும், உயவிடுவதற்கு பயன்படுகிறது. சரிங்களா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த திரி வந்து நல்லா விரைப்பா இருக்கணும் அப்படின்றக்கா என்ன செய்யணும்னா அந்த திரிக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிறிய கம்பியானது என்னது இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இப்போ வந்து வீட்டில் வந்து அந்த காலத்தில் ஸ்டவ் அடுப்பு பயன்படுத்திருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்னா அந்த திரி வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த திரிக்கு நடுவில் ஒரு சின்ன கம்பியை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க இணைச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திரியால் உயவிடுதல் அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வகை என்ன அப்படின்னா தெளித்தலால் உயவிடுதல் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய சிஸ்டத்தோட அமைப்பு தான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சுழலும் அச்சு அல்லது சுழலும் இயந்திர பாகம் எண்ணெயில் மூழ்கி செல்லுமாறு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த முறையில வந்து எந்த பாகங்கள் வந்து சுழலுதோ அல்லது சுழலும் அச்சு இருக்கோ அந்த பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தொட்டிக்குள்ள மூழ்கி இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம டூ வீலர்ல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ஜின் வந்து இந்த ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டத்துல தான் நல்லது செயல்படுது. ஏன் அப்படின்னா அந்த இயந்திரத்துக்கு அந்த இன்ஜினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கியர் இருக்கும். அந்த கியருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றுவோம் பாத்தீங்களா, ஸோ அந்த கியர் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதுல உயர்வுவதற்காக என்ன செய்வாங்கன்னா அந்த தொட்டி ஃபுல்லா என்ன செஞ்சிருப்பாங்க, எண்ணெய் நிரப்பியிருப்பாங்க. ஸோ அதுதான் கொடுத்திருக்காங்க. சுழலும் அச்சு அல்லது சுழலும் இயந்திர பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தொட்டிக்குள்ள என்ன செஞ்சிருக்கும், மூழ்கி இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தெளித்தலால் உயவிடுதல் அப்படின்றோம். சரிங்களா, அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த முறை வந்து பெரும்பாலும் எதுல பயன்படுத்துவாங்க அப்படின்னா பேரிங்குகளுக்கு இம்முறையில் தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக உயவிடப்படுகிறது. சரிங்களா, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுழலும் பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கரண்டி போன்ற அமைப்பு இணைக்கப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த உடுக்காலையா இந்த கணக்கு கரண்டி போன்ற அமைப்பு. சரிங்களா, அந்த அமைப்பு இணைக்கப்பட்டு அதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எண்ணெயை வந்து என்ன செய்யும் எடுத்து அது தெளித்தல் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா உயவிடுதல் செயலானது நடைபெறுகின்றது. சரிங்களா, இதுதான் வந்து தெளித்தலால் உயவிடுதல் அப்படின்றாங்க. அதாவது ஆங்கிலத்துல ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் அப்படின்றோம். அடுத்த வகை என்ன அப்படின்னா கிரீஸ் மூலம் உயவிடுதல். சரிங்களா, அதாவது நம்ம எந்த பாகத்தின் மீது உயவிட போறோமோ அந்த பாகத்தினுடைய மேற்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு
துவாரம் அல்லது என்னது மறையிடப்பட்ட மூடியுடன் கூடிய ஒரு துளை இருக்கும். துவாரம்னா என்னது, துளைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த துளையின் வழியாக என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிரப்பிடணும். அந்த துளைக்குள்ள என்ன செஞ்சிடணும், கிரீஸை நிரப்பி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அந்த மூடியை வந்து நம்ம திருகுவதன் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா கிரீஸ் ஆனது அழுத்தப்பட்டு என்னது வேண்டிய பகுதிக்கு என்னது கிரீஸ் என்று உயவிடப்படுகிறது. சரிங்களா? இது தவிர வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கிரீஸ் துப்பாக்கி அப்படின்றது. ஸோ அந்த கிரீஸ் துப்பாக்கி மூலமாக என்ன செஞ்சுக்கலாம்னா கிரீஸை செலுத்தி நம்ம உயவிடலாம். ஸோ இதுதான் கிரீஸ் துப்பாக்கி அப்படின்றது. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதுக்குள்ள நம்ம கிரீஸை தேவையான இடத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், உயவிடலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் வகைகளை பல்வேறு பெயர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எண்ணெய் நிறுவனங்களானது உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றன. சரிங்களா? அதில் நம்ம எது பொருத்தமானது அப்படின்றத என்னது பார்த்து அதை வாங்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தி இயந்திரங்களுக்கு உயவிடுதலானது செய்ய வேண்டும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் மூலம் உயவிடுதல் அப்படின்னு. சரியா? இப்போ வந்து நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உயவிடுதல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அறிமுகம் பார்த்துருக்கோம், இயந்திரங்களை பராமரித்தல். சரிங்களா? அப்புறம் பராமரிப்பதனுடைய நோக்கங்கள் என்னென்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்புறம் பராமரிப்பதற்கு உயவிடுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அந்த உயவிடுதலினுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்துருக்கோம். அதுபோக உயவு பொருட்கள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க உயவிடுவதற்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த உயவு பொருட்களை பயன்படுத்தி இயந்திரங்களில் எந்த முறைகளில் உயவிடுதலானது நடைபெறுகின்ற அந்த 4 வகைகளை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.